ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மைனேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாண்ட்விச், பீஸா, ஃப்ராங்கி இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம இன்றைக்கி 2 முட்டை எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு முட்டையோட எல்லோ மட்டும்தான் வேணும், அதனால் ஒயிட்டு தனியாக எடுத்துடலாம். ஜஸ்ட் பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ அழகாக எல்லோ மட்டும் தனியாக வந்துருச்சுன்னு. ஸோ எல்லா ஒயிட்டுமே நம்ம எடுத்துடலாம். இப்போது இந்த எல்லோ யோக் மட்டும் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முட்டையிலையும் எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 2 மஞ்சள் கருவியும் இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்தாலும் அதையும் வச்சு நீங்கள் பீட் பண்ணலாம். இப்போது எக் நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக 200 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. எந்த ஃப்ளேவர் இருக்க எண்ணெயும் வேணாம். ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் அந்த எண்ணெய் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இன்னொரு ஸ்பூன். இப்போ இந்த எண்ணெயில் பாதி அளவுக்கு இது மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நான் பாதி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எக்கோட குவான்டிட்டியும் நல்லா அதிகமாக இருக்குது. எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டையில் வினிகர் சேர்த்துருக்கனால நம்மளோட முட்டை கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வினிகர் சேர்த்த உடனே நம்ம எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கெட்டியாகும். ஸோ திருப்பி இந்த மீதி இருக்க எண்ணெயுமே ஒரு ஸ்பூனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா எண்ணெயுமே சேர்த்துடலாம். இப்போ அவ்வளோதான், நான் எல்லா எண்ணெயுமே ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். இதான் கடைசி ஸ்பூன் எண்ணெய். இதையும் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்படி நம்ம போட்ட எண்ணெய் இப்படியே ஃப்ளோட்டிங் ஆகி வருதுல்ல, இப்படி வெளில பிரிஞ்சு வருதுல்ல, நம்மளோட மைனஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 200 ml 2 முட்டைக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா க்ரீமி அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ ஸ்டிஃபாக நிற்குதுன்னு பாருங்கள். இது அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட மைனேஸ் ரெடி. இந்த மைனேஸை வச்சு எப்படி ஃப்ராங்கி செய்யணுன்ற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி செஞ்சும் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.